ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு சூப்பரான கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாரத்தில் 2 நாள் கம்பல்சரி இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா எறும்பு, கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி தொல்லையெல்லாம் அதிகமாக இருக்காது. சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு நான் பாத்திரம் எல்லாமே கழுவி அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். க்ளீன் பண்ண பாத்திரத்தை அந்தந்த பிளேஸில் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஒரு டவல் எடுத்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். கடைசி எட்ஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு சோப்பு தண்ணி வந்து நல்லா தொளிச்சு விட்டுக்கிறேன். இந்த கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு சோடா, உப்பு, லெமன் இந்த மாதிரி நம்ம எதுவுமே போட்டு லிக்விட் செய்ய தேவையில்லை. நார்மல் நம்ம பாத்திரங்களோட சோப்போட எக்ஸஸ் ஆன தண்ணி இருக்குல்லையே, அதை போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன். 10 ரூபீஸ் சோப்பில் நம்மளோட கிச்சனை வந்து நல்லா சுத்தமாகவும் நல்லா ஹைஜீனிக்காகவும் நல்லா சூப்பராக பளபளன்னு வச்சுக்கலாம். அந்த லிக்விட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணால் என்ன சுத்தமாக இருக்குமோ அது பார்த்திங்கன்னா இந்த சோப்புலேயே நம்மளுக்கு கிடச்சிரும். கிச்சனோட கவுண்டர் டாப் 2 சைடும் பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஸோ அந்த சைடில் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கு சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி ஈர டவல் வச்சு அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லுமே நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். அந்த டவல் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 டைம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தொடச்சி எடுத்துக்கிறேன். ஆயில் ரேக் கீழேயுமே நல்லா நீட்டாக சூப்பராக க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம என்ன தான் க்ளீனாக நீட்டாக வச்சுருந்தாலுமே இந்த ஆயில் ரேக் அடியில் பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் எண்ணெய், உப்பு இதெல்லாம் சிந்தியிருக்கும். இந்த ஆயில் ரேக் கீழே பார்த்திங்கன்னா 2 or 3 டேஸ்க்கு ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நான் கம்பல்சரி எடுத்து க்ளீன் பண்ணிடுவேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுறதுனால அந்த இடத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிலியாக பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய கேஸையும் பார்த்திங்கன்னா நல்லா கம்பி நார் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்குமே நான் சேம் சோப்போட லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன். எல்லா சைடும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்மளோட கேஸ் ஸ்டவ் வந்து அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால நம்மளோட கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா புதுசு மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி கிச்சன் ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கே ஒரு சூப்பரான ஃபீல் இருக்கும். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் மைண்டு ஃப்ரீயாக சமைக்கும்போது சமையலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கேஸுக்கு கீழேயும் நல்லா கம்பி நார் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா கழுவி விட்டுக்கிறேன். நம்ம என்ன தான் நீட்டாக கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த எட்ஜில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்திங்கன்னா நல்லா கம்பி நார் போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த சைடு வந்து எனக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சிங்கில் போயிடும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றியே நல்லா நீட்டாக கழுவி விட்டுக்கிறேன். கிச்சன் அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக ஹைஜீனிக்காக வச்சு பழகிட்டாவே நம்ம உடம்புல வர முக்கால்வாசி நோய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வராது. நெக்ஸ்ட் வந்து கிச்சனில் மெயினாக கவனிக்க வேண்டியது மேலே இருக்க சீலிங்கில் பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா நம்ம ஒற்றையில் அடிச்சு விட்டுக்கணும். கிச்சன் சைடு இருக்க ஜன்னல் அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனோட அந்த டைல்ஸ் இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நல்லா தூசி தட்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி மேலே கீழே சைடு இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா சமைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே ஹைஜீனிக்காக இருக்கும். கிச்சன் டீப் க்ளீன் பண்ணுற அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெசிபீஸ்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக செஞ்சு வச்சுக்கோங்க. அன்னைக்கு பார்த்திங்கன்னா கூட்டு, பொரியல், ரசம் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா டைமும் லேட் ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து சிம்பிளாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு எப்படா போய் படுக்கலாம் அப்படின்னு தான் தோணும். கிச்சன் க்ளீன் பண்ணுற அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சிம்பிளாக ரெசிபீஸ்லாம் செஞ்சு வச்சுட்டு கிச்சனை வந்து பக்காவாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் போவேன். டெய்லியுமே சமையல் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா எனக்கு க்ளீனிங் ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய வேலையாக தெரியாது. இந்த மாதிரி கையோட டெய்லியுமே பார்த்திங்கன்னா கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா கிச்சன் பார்த்திங்கன்னா எப்போயுமே க்ளீனாக மெயின்டைன் ஆகும். பெண்கள் வந்து அதிக நேரம் பார்த்திங்கன்னா கிச்சனில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கோங்க. என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங்கில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக சிங்கையும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்குமே சேம் பார்த்திங்கன்னா சோப்பு லிக்விட் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோப்போட லிக்விட் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுறனாலே சிங்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். நம்மளோட பாத்திரம்லாம் கழுவி காஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு என்ன மாதிரி ஒரு ஷைனிங் இருக்கும் அது பார்த்திங்கன்னா நம்மளோட சிங்க்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் அந்த சைடும் பார்த்திங்கன்னா நல்லா ஈர டவல் வச்சு தொடச்சிக்கிறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் தெரிச்சிருக்கும். ஸோ அதையும் இந்த மாதிரி தொடச்சிட்டோம்னா நல்லா பளபளன்னு இருக்கும். கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுக்கிறேன். நம்மளோட சிங்க் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக பளபளன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 3 or 4 days ஒன்ஸ் பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். இவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் முடிஞ்சிருச்சு. இந்த கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் பார்த்திங்கன்னா நான் எந்த மல்டிபர்பஸ் க்ளீனிங்குமே யூஸ் பண்ணலை. ஸோ சாதாரண சோப் வச்சு தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.